ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இந்த வருடம் சிறப்பாக செட்டியாபத்து கோயிலில் நடைபெற்றது. சொக்கப்பனைக்கு பனைமரம் கொண்டு வருதல் முதல் சொக்கப்பனை கொளுத்துதல் வரை உள்ள நீளமான வீடியோ இது. வீடியோவாக எடுத்து அனுப்பிய அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் ஒரு முழு பனை மரத்தையே சொக்கப்பனைக்கு பயன்படுத்துகிறார்கள். அதற்கு ஒரு பாடல் பனை மரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். முன்பெல்லாம் மரத்தை வெட்டுவதற்கு அரிவாள், ரம்பம் போன்றவற்றை பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த அறிவியல் உலகத்தில் தற்போது எந்திரத்தினால் 5 நிமிடங்களில் மரத்தை வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். கூடி இழுத்தால்தான் தேர் நகரும் என்று சொல்லுவார்கள். செட்டியாபத்து ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு முழு பனை மரத்தையே தலை சுமையாக தூக்கி வருகின்றனர். வெட்டிய மரத்தை தலை சுமையாக தூக்கி வரும் அழகோ அழகு. அதுவும் அரோகரா கோவிந்தா என்று கோஷம் போட்டு தூக்கி வருவதை பார்த்தால் நமக்கே மிகவும் பிரமிப்பாக இருக்கும். கீழே போட்டுறாதே. அப்படி ஸ்லோவா போ. நல்ல ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெல்ல போ. கொஞ்சம் நுப்பாட்டிக்க பக்கத்தில் வரட்டா. அப்புறம் போ நுப்பாட்டிக்க. இருளே ஸ்லோவா கொஞ்சம் படிக்க. வரட்டு பக்கத்தில் வரட்டு. சரி போட்டு போட்டு. அப்படி சொல்லுவாங்க.
அண்ணாமலைக்கு அரோகரா, கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பனை மரத்தை கோயில் வளாகத்துள் கொண்டு வருகிறார்கள். அங்கு கொண்டு வந்து இறக்கி வைக்கிறார்கள். அறியும் சிவனும் ஒன்று, இதை அறியாதவாயில் மண்ணு என்ற உயரிய தத்துவத்தை விளக்கக்கூடிய உன்னதமான கோயில்தான், அற்புத கோயில்தான் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில். இது செட்டியாபத்து என்ற கிராமத்தில் உள்ளது. அண்ணாவி அந்த பனை மரத்திற்கு பூஜைகள் செய்து திருமணி பொட்டிடுவார். அப்படி கொஞ்சம் அவ்வளோங்கப்பா விரும்பிங்கப்பா. தம்பி தம்பி பனைமரத்தின் நுனியில் எண்ணெய் ஊற்றுவதற்கு ஏதுவாக ஒரு குழியை தோண்டுகிறார்கள். கோயில் வளாகத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும்போது அந்த மரத்தின் நுனியில் எண்ணெய் ஊற்றி தீபமும் ஏற்றுகிறார்கள். பனை மரத்திற்கு பூஜைகள் முடிந்தவுடன் அந்த பனை மரம் நேராக நிலைநிறுத்தப்படுகிறது. நிலைநிறுத்திய பனை மரத்தை சுற்றி சவுக்கு கட்டைகளால் கூம்பு வடிவத்தில் ஒரு கூடாரம் மாதிரி கட்டுகிறார்கள். சவுக்கு கட்டைகளை சுற்றி முதலில் புளிய மரத்தின் குச்சிகளை கட்டுகிறார்கள். அதன் பின்னர் பனை ஓலைகள் கொண்டு கூம்பு வடிவமாக கட்டுகிறார்கள். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது சொக்கப்பனையின் உச்சியில் ஆத்தி குச்சிகளை கொண்டு கூடாரம் மாதிரி செய்து அதை கவிழ்த்து வைக்கிறார்கள். அதன் மேல் பனை ஓலைகளை கொண்டு சுற்றுகிறார்கள். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது சொக்கப்பனைக்கு அடியில் ஒரு வழி வைத்திருக்கிறார்கள். அந்த வழியில்தான் பனை ஓலைகளை கொண்டு மேலே ஏற்றி கூடாரம் செய்கிறார்கள். இந்த சொக்கப்பனையை கட்டுவதற்கு சுமார் 5 மணி முதல் 6 மணி வரை இருக்கும். சொக்கப்பனைக்கு மிக அருகில் ஒரு மாலை தோரணம் கட்டப்பட்டிருந்தது. அதில் இளைஞர்கள் பிரமிடு போன்ற அமைப்பை உருவாக்கி அந்த மாலையை பிடித்து இழுத்தவுடன் பூஜை ஆரம்பித்தது. சொக்கப்பனைக்கு புது வேஷ்டி கட்டுகிறார்கள். மாலையும் அதில் கட்டுகிறார்கள். சொக்கப்பனைக்கு முன்பு திருவிளக்கு ஏற்றப்படுகிறது. படையல் போட்டு அரோகரா
கோவிந்தா என்ற முழக்கத்தோடு பூஜை நடத்தப்படுகிறது. கொஞ்சம் இலக்கினாதெல்லாம் உள்ள போவோம். ஓலையை தான் என்ன எங்க இருக்கு அவ்வளவுதானா துண்டு துண்டு அவ்வளவுதான் அவங்க எட்டுவான். அரோகரா 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 பூஜை முடிந்தவுடன் நாம் முதலில் பார்த்த சொக்கப்பனைக்கு அடியில் உள்ள வழியிலிருந்து மேலே ஒருவர் சென்று சொக்கப்பனைக்கு சூடம் பொருத்தி கொளுத்தி விடுவார். 5 வீட்டு சுவாமி அருளுடனும் ஆசியுடனும் மேலே சென்றவர் தீ பற்றி கீழே எரிவதற்குள் மடமடவென்று கீழே இறங்கி வந்து விடுவார். எல்லாம் அவனருளாலே அவன் தாள் வணங்கினாலே எல்லாம் சாத்தியமாகும். சுமார் 6 மணி நேரமாக கட்டப்பட்ட சொக்கப்பனை வெறும் 5 நிமிடங்களில் எரிந்து சாம்பலாயிற்று. வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து காட்டுவதுதான் இந்த சொக்கப்பனை கொளுத்துதல். அனைத்து தெய்வங்களும் ஜோதி வடிவமானவை. பக்தர்களின் வாழ்வில் அருள் வழங்கி ஒளி ஏற்றுவதாக ஐதீகம். அஞ்ஞானத்தை விளக்குவோம், மெஞ்ஞானத்தை வளர்ப்போம். திருக்கார்த்திகையை ஆராதனை செய்வோம். ஹரி ஓம் ராமானுஜாய. அடியேன் தாசன்.